எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. போன 2021 தேர்தலுக்கு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு புதுசாக ஒரு உருட்டு உருட்டினாங்க. அது என்ன திராவிட மாடல்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே 5 வருஷம் முடிய போகுது. அது என்னது திருட்டு மாடல், மன்னிக்கணும், அது என்ன திராவிட மாடல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருடன் திருடும்போது மாற்றானோ இல்லையோ, அந்த திருட்டை மறைக்கிறதுக்காக சொல்லுவான் பாருங்க ஒரு பொய், அந்த பொய்யில் மாட்டிக்குவான். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீலகிரியில் அமைந்திருக்கக்கூடிய பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம். தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள், பூர்வக்குடிகள், இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு, அவங்க கலாச்சாரம், பண்பாடு, இதையெல்லாம் ஆவணப்படுத்துறது, ஆராய்ச்சி செய்கிறது, அவர்களுடைய கலாச்சார மேம்பாட்டுக்கான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம். இந்த ஆராய்ச்சி மையத்துக்குன்னு ஒரு இயக்குனர் இருக்கார். அதுக்கு மேலே பழங்குடியினர் இயக்குநரகத்துடைய ஒரு இயக்குனர், அந்த துறையினுடைய அமைச்சர், செயலாளர், நீலகிரி மாவட்ட ஆட்சியர்னு பல பேருக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. சரி, இந்த திராவிட மாடல் ஆட்சியில், மக்களுக்காக இயங்க கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பழங்குடிகளுக்காக என்னென்ன ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட அவங்களுடைய மேம்பாடு சம்மந்தப்பட்ட வேலைகளெல்லாம் நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நானும் காத்திருந்தேன், நிறைய பதில் வரும், பக்கம் பக்கமாக அனுப்ப போகிறாங்க, உட்காந்து படிப்போமே அப்படின்னு பார்த்தா 2 வரியில் பதில் வந்தது. நீலகிரி பழங்குடியினர் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்த பதில்: கடந்த 5 ஆண்டுகளில் பழங்குடியினர் ஆய்வு மையத்திற்கு என ஒன்றிய அரசு, மத்திய அரசு இல்லை, ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பெறப்படவில்லை. ஆகையால் ஆராய்ச்சி பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது போன 5 வருஷமாக மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரலை, நாங்கள் எந்த வேலையும் செய்யலைன்னு சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க. எனக்கு உள்ளபடியே அதிர்ச்சி. பழங்குடிகளுக்காக மத்திய அரசு நிதி தரலையா அப்படின்னு. நம்ம தான் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களாச்சே. உடனே மத்திய அரசுக்கிட்ட கேட்டேன், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நீலகிரியில் இருக்கிற பழங்குடியினர் ஆராய்ச்சி மையத்துக்கு ஏன் நீங்கள் நிதி தரலை, என்ன நிதி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு மத்திய அரசிடமிருந்து ஒரு பதில் வந்தது. இதுவும் அதிர்ச்சியான பதில். கடந்த 5 வருஷத்தில் நாங்கள் 4.5 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. மத்திய அரசின் தகவல் படி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், டீடைல்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரிலீஸ்ட் அண்டர் ஸ்கீம் ஆஃப் சப்போர்ட் டு ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், 2021-22 1,35,00,000. 2022-23 நிதி எதுவும் வழங்கப்படலை. 2023-24 25 லட்சம். 2024-25 3 கோடி. இப்படி போன 5 வருஷத்தில் 4.25 கோடி அளவுக்கான நிதி இந்த பழங்குடியினர் ஆராய்ச்சி மையத்திற்காக மத்திய அரசு கொடுத்துருக்கு. இதில் இப்போ யாரங்க நம்புறது? ஒருத்தன் நிதி தரலைங்கிறான், இன்னொருத்தன் நிதி கொடுத்துட்டேங்கிறான். இப்போ இதை யார் சொல்கிறது பொய், யார் சொல்கிறது உண்மை? சரி, இதை கண்டுபிடிப்போமே அப்படின்னு மாநில அரசுக்கு இதே கடிதம் எழுதப்பட்டது. அதாவது சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய பழங்குடியினரின் இயக்குநரகம், டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. மத்திய அரசு நிதி கொடுத்ததா இல்லையா அப்படின்னு. பெரிய ட்விஸ்ட் இங்கே தான் மக்களை காத்துக்கிட்டு இருந்தது. எப்போவுமே மத்திய அரசு நிதி தரலைன்னு சொல்கிற மாநில அரசாங்கம், ஆமாம் மத்திய அரசு நிதி தந்தது உண்மை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. மாநில அரசின் தகவல் படி 2019-2020 நிதியாண்டு முதல் 2024-2025 நிதியாண்டு வரை மத்திய அரசிடமிருந்து பழங்குடியினர் ஆராய்ச்சி மையத்திற்கு கீழ்கண்டவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 2021-22
1,35,00,000. 2022-23 நிதி எதுவும் வழங்கப்படலை. 2023-24 25 லட்சம். 2024-25 2,5 கோடி ரூபாய். இப்படி மத்திய அரசு நிதி கொடுத்ததை மாநில அரசும் ஒப்புக்கொண்டது. மத்திய அரசு நிதி கொடுத்துட்டேங்கிறது, மாநில அரசு ஆமாம் மத்திய அரசு நிதி கொடுத்தது உண்மைங்குது. ஆனால் நீலகிரியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் மத்திய அரசு நிதி தரலைங்கிறது. மக்களே, உண்மை என்னன்னா இந்த 4,5 கோடி ரூபாயை மொத்தமாக அடிச்சிட்டானுங்க. கமிஷன் வாங்கி பார்த்துருப்பீங்க, லஞ்சம் வாங்கி பார்த்துருப்பீங்க. ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணத்தையும் மொத்தமாக அடித்து பார்த்துருக்கீங்களா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களே, இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்த தமிழக அரசு இயந்திரத்தையும் எப்படி சீரழித்து வச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு அரசியல்வாதி இந்த காரணத்தை சொல்லலாம், அரசியலுக்காக ஏதாவது செய்யாமல் விட்டுட்டு கேட்டால் மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு. அதை நம்ம கடந்து போயிட முடியும். ஆனால் இங்கே ஒரு அரசு அதிகாரி இந்த பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கான். காரணம், இந்த திமுக ஆட்சிக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்குது. என்ன பண்ணாலும் மத்திய அரசு மேலே பழிய போடுறது. ஒரு கல்வி சார்ந்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்த முடியலையா, மத்திய அரசு நிதி தரலை. 100 நாள் வேலை திட்டத்தை சரிவர செயல்படுத்த முடியலையா, மத்திய அரசு நிதி தரலை. பழங்குடிகள் சார்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலையா, ஏன்னு கேட்டால் மத்திய அரசு நிதி தரலை. இப்படி மத்திய அரசு நிதி தரலைங்கிற காரணம் ரொம்ப எளிமையாக இருக்குது, மக்களை ஏமாத்துறதுக்காக. அதையே தான் இந்த அரசு அதிகாரிகளும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட இந்த அரசு மேலேயோ இந்த நிர்வாகத்தின் மேலேயோ இந்த முதல்வர் மேலேயோ பயம் இருந்ததா இந்த அதிகாரி இதை பண்ண மாட்டான். தப்பு இங்கே நடந்திருந்தாலும் அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் இதற்கு முதல் காரணம் திராவிட மாடல் முதல்வர். இதெல்லாம் தடுக்கிறது பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஒன்றும் அர்த்த சாஸ்திரம் கிடையாது. நீங்கள் போன தடவை கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு நினச்சிருந்தாலே இந்த தப்புகளை எல்லாம் சரி செய்திருக்கலாம், பல வேலைகளை இங்கே செஞ்சு முடிச்சிருக்கலாம். அதையும் நான் குறிப்பிடுறேன். இதே பழங்குடிகள் ஆராய்ச்சி மையத்தை உட்கொண்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கை 2021, தேர்தல் வாக்குறுதி எண் 280. நரிக்குறவர், குருவிக்காரர், வேட்டைக்காரர், லம்பாடி, படுகர் போன்ற சமுதாயத்தினர் 15 லட்சம் பேர் பயனடைய பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தப்படும். எப்படி சார் வலியுறுத்துவீங்க? எப்படி வலியுறுத்துவீங்க? நீங்கள் மத்திய அரசை வலியுறுத்தணும்னாலே அதை இந்த டிஆர்சி வாயிலாக தான் நீங்கள் செய்யணும். முறையான ஆராய்ச்சியை நடத்தி அந்த ஆராய்ச்சி முடிவுகளை மத்திய அரசுக்கு அனுப்புனாதான் அது வலியுறுத்தலாகும். நீங்கள் தான் வேலையே செய்யலையே, ஏன்னு கேட்டால் மத்திய அரசு நிதி தரலைன்னு காரணம் சொல்லி உக்காந்துட்டு இருக்கீங்களே. சமீபத்தில் கூட இந்த திமுக எம்பிகள் பாராளுமன்றத்தில் மத்திய அரசை கேள்வி கேட்குறாங்க. நீலகிரியை பூர்வீகமாக கொண்ட படுக பூர்வக்குடி மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான பணிகள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க, அது எங்களிடத்தில் நிலுவையில் இல்லைன்னு. அப்போ எங்கே நிலுவையில் இருக்குது? டிஆர்சியில் நிலுவையில் இருக்குது. நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேலையை செய்யாமல் மத்திய அரசு நிதி தரலைன்னு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இங்கே முறையான ஆராய்ச்சிகளை நடத்தி அந்த முடிவுகளை கொண்டு போய் மத்திய அரசுகிட்ட கொடுத்தாதான் அது வலியுறுத்தலாகும். செய்யலையே. கருணாநிதி காலத்திலிருந்து இவங்க உருப்படியாக செய்கிற ஒரே வேலை கடிதம் எழுதுறது தான். அந்த கடிதத்தை கூட கடந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் எழுதவில்லை என்பது தான் உண்மை. ஆனால் பாருங்கள், தேர்தல் வந்துடுச்சு. இதை இப்போ மறைக்கணும்னா என்ன பண்ணணும்? மத்திய அரசு மேலே பழி போடணும். நேராக போய் கடைசி நேரத்தில், அதுவும் தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசுக்கிட்ட போய் என்ன பண்ணீங்க, படுக மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு அங்கே கேள்வி கேட்குறது. எதுக்கு? பழியை தூக்கி அங்கே போடுறதுக்கு. இதுதான் திமுக. நீலகிரிக்கு அப்பப்போ சுற்றுலா வர நம்ம முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க, இந்த மலர் நாற்காலிலெலாம் உட்காந்து போஸ் கொடுத்துருப்பாரு. அப்படி சுற்றுலா வந்த முதலமைச்சர் என்னையா இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்கோம், நீலகிரிக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி என்னன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அத்தனை பேரும் பறந்து வேலை செஞ்சுருப்பான். இந்த முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ரொம்ப கவனமாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுருப்பான். நீங்கள் அப்படின்னா எதுவும் செய்யவே இல்லையே. இந்த அதிகாரிகளுக்கே தெரிஞ்சிருக்கு
இந்த திராவிட மாடல் ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அவ்வளவு அக்கறையாக இல்லைன்னு. அதனால தான் அவன் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேலையே செய்யாமல் மத்திய அரசு மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த செய்தி வேறு யாருக்கும் இல்லை, பழங்குடி மக்களுக்காக. அதுவும் தேர்தலில் வாக்குறுதியில் குறிப்பிட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல பழங்குடிகள் மக்களுக்காக. உங்கள் பேரை சொல்லி தான் இங்கே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை இந்த அரசு கண்டுக்காமல் இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க. இதே பழங்குடி ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் மேலே ஏற்கனவே பல புகார்கள் போய், ஊழல் புகார்கள் போய், அது நீலகிரி டிஆர்ஓ தலைமையில் விசாரணைக்கு வந்ததாகவும் தகவல் இருக்குது. ஆனால் அந்த தகவல் படி என்ன விசாரணை நடந்தது, அந்த விசாரணை என்ன நிலுவையில் இருக்குங்கிற செய்திகள் கிடையாது. அநேகமாக தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன, உதயகுமரனுக்கு உதயசூரியன் உதவி பண்ணாமல் வேறு யார் உதவி பண்ணுவா? ஆனால் நீங்கள் ஒழுங்காக அந்த விசாரணையை நடத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சுருந்தீங்கன்னா உண்மைகள் வெளியே வந்திருக்கும், வேலைகள் இங்கே நடந்திருக்கும், பழங்குடி மக்களுக்கும் பூர்வகுடி மக்களுக்கும் பல நன்மைகள் வந்து சேர்ந்திருக்கும். அதை பற்றி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அக்கறை இல்லை, கவலை இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால் வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள், குறிப்பாக பழங்குடி மற்றும் பூர்வகுடி மக்கள் இந்த திமுக ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.